தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் உங்கள் கல்வி தகுதியை வளர்த்துக் கொள்ள அரிய வாய்ப்பு. MBA, MA History, MA Public Administration, MA Sociology, MA Political Science, MA Economics, BA English, BA History, BA Economics, BA Business Economics, BA Tourism and Travel Studies, BA Public Administration, BA Political Science, BA Sociology, BA Social Work உள்ளிட்ட படிப்புகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு சேவை இன்ஸ்டிடியூட் ஆஃப் கண்டினியூயிங் எஜுகேஷன், கலையரங்கம் கேம்பஸ், Cantonment 21. தகவல் அறியும் உரிமை சட்டத்தை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற மத்திய தகவல் ஆணைய மாநாட்டில் கலந்து கொண்டு பிரதமர் மன்மோகன் சிங் பேசியதாவது: தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலம் நன்மைகளே அதிகம் விளைந்துள்ளன. தகவல் அறியும் உரிமை சட்டத்தை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்றும், தகவல் அறியும் உரிமை சட்டத்தை குறை கூறுவதை ஏற்க முடியாது, சம்பந்தப்பட்டவர்களின் பொறுப்பை அதிகரிப்பதாகவும் ஊழல் கட்டுப்படுத்தும் ஒரு பயனுள்ள கருவியாகவும் இச்சட்டம் பயன்படுகிறது என்றும் அவர் தெரிவித்தார். நாமக்கலில் பட்டப்பகலில் பெண் டாக்டர் மற்றும் அவரது பாட்டியை கழுத்தை அறுத்து கொலை செய்து நகைகளை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். நாமக்கல் முல்லை நகரை சேர்ந்தவர் விசாலாட்சி. இப்பகுதியில் கடந்த 15 நாட்களுக்கு முன்புதான் குடிவந்துள்ளனர். சம்பவத்தன்று சந்தியா தேவியின் தாயார் விசாலாட்சியும் மகள் சிந்து ஆகிய 3 பெண்களும் தனியாக வீட்டில் இருந்துள்ளனர். வீட்டுக்குள் புகுந்த மர்ம நபர்கள் வீட்டில் இருந்த 3 பெண்களையும் கழுத்தை அறுத்து அவர்கள் அணிந்திருந்த நகைகளை கொள்ளையடித்து தப்பியோடி விட்டனர். இதில் பாட்டி விசாலாட்சியும் அவரது பேத்தி சிந்துவும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மிகவும் ஆபத்தான நிலையில் பூட்டப்பட்டிருந்த வீட்டிலிருந்து கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் சந்தியாதேவி வெளியே வந்து காப்பாற்றுங்கள் என்று கத்தியபடி மயங்கி விழுந்தார். இதனையடுத்து வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது அங்கு விசாலாட்சி மற்றும் சிந்து பிணமாக கிடந்தனர். சத்யாதேவியை அக்கம் பக்கத்தில் இருந்த மக்கள் அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதனையடுத்து தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். தொடர்ந்து கைரேகை நிபுணர்கள் ஆய்வு செய்ததுடன் கொலையாளிகள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பட்டப்பகலில் 2 பெண்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அமைச்சர் அழகிரி குடும்பத்திற்கு சொந்தமான மதுரை தயா சைபர் பார்க் ஆக்கிரமிப்பு பிரச்சனையில் சிக்கியுள்ள நிலையில் கட்டுமானத்திலும் விதிமீறல் நடந்தது தெரியவந்துள்ளது. கடந்த 40 நாட்களுக்கு முன்பு தயா சைபர் பார்க் பெயரில் மாநகராட்சிக்கு தபால் மூலம் 2 லட்சம் ரூபாய்க்கு செக் வந்தது. அதில் கட்டட உரிமம் பெறுவதற்கான கட்டணம் என குறிப்பிடப்பட்டிருந்தது. வரைபடத்தை அதிகாரிகள் ஆய்வு செய்தபோது கட்டடத்திற்கான உரிமம் கட்டணம் 5080 ரூபாய் என்பதும் கட்டுமானத்தில் விதிமுறை மீறல் இருப்பதும் தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட செக் தபால் மூலம் திருப்பி அனுப்பப்பட்டது. மத்திய அமைச்சர் அழகிரி குடும்பத்திற்கு சொந்தமான மதுரை தயா சைபர் பார்க் ஆக்கிரமிப்பு பிரச்சனையில் சிக்கியுள்ள நிலையில் கட்டுமானத்திலும் விதிமீறல் நடந்துள்ளதை அடுத்து அதிகாரிகள் விசாரணையை துவக்கியுள்ளனர். இது தொடர்பாக ஏற்கனவே மாநகராட்சி ஆணையருக்கு அம்மாவட்ட ஆட்சியர் சகாயம் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. உள்ளாட்சி தேர்தல் முதல் நாடாளுமன்ற தேர்தல் வரை இனி தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிடும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் தங்கபாலு தெரிவித்தார். உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து திருச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் தங்கபாலு பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரச்சாரத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,
காங்கிரஸ் கட்சியிலிருந்து அறிவிப்பு வந்த வேட்பாளரை தவிர போட்டி வேட்பாளராக நிற்கும் காங்கிரஸ் கட்சியினரை வாபஸ் வாங்க சொல்லி ஏற்கனவே அறிவித்திருந்தோம். அதையும் மீறி தேர்தலில் நிற்கும் அவர்கள் மீது உள்ளாட்சி தேர்தல் முடிந்தவுடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்களை மட்டுமே காங்கிரஸ் கட்சியினர் ஆதரித்து பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து அமைச்சர் மனோகரன் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அதிமுக நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்கள் உட்பட பலர் உடனிருந்தனர். மதமும் பணமும் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியாது என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தெரிவித்தார். நாமக்கல்லில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர்களை ஆதரித்து அதன் நிறுவன தலைவர் விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது திரளாக கூடியிருந்த மக்கள் மத்தியில் அவர் பேசியதாவது: கடந்த ஆட்சியாளர்களும் ஆளும் ஆட்சியாளர்களும் பொற்கால ஆட்சி என்று கூறி வருகிறது என்றும், எம்ஜிஆரை தவிர மற்ற எந்த தலைவரும் பொற்கால ஆட்சி நடத்தியது இல்லை. இந்த நிலை கடந்த 11 வருடங்களாக நிலவி வருகிறது என்றும், ஒரு நாடு சமுதாயம் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்றால் மதமும் பணமும் தேவையில்லை, அவை ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியாது என்று தெரிவித்தார். கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் சம்பத்குமார், நகர வேட்பாளர் SK வேல் உள்ளிட்ட நகர, ஒன்றிய, பேரூர் கழக தொண்டர்கள் உள்ளிட்ட 3000க்கும் மேற்பட்ட தேமுதிகவினர் கலந்து கொண்டனர். டெல்லியில் பயங்கர தாக்குதல் நடத்துவதற்காக 5 கிலோ RDX வெடிமருந்துடன் வந்த காரை பாதுகாப்பு படைகள் தகுந்த நேரத்தில் கண்டுபிடித்ததால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. தீபாவளியை முன்னிட்டு தாக்குதல் நடத்துவதற்காக இந்த வெடிப்பொருட்கள் அங்கு வைக்கப்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் தெரிவித்தனர். ரயில் நிலையத்துக்கு வெளியே நீல நிற இண்டிகா காரில் வெடிப்பொருட்கள் இருப்பதாக காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் தில்லி மற்றும் ஹரியானா காவல்துறையினர் இணைந்து அந்த காரை சோதனையிட்டனர். அதில் 5 டென்டனேட்டர்கள், 2 நேர கருவிகள், 5 கிலோ வெடிப்பொருட்கள் மற்றும் 2 பேட்டரிகள் அந்த காரில் இருந்தது சோதனையில் தெரியவந்தது. மேலும் அந்த காரில் இருந்த ஹரியானா மாநில பதிவன் போலியானது என ஹரியானா காவல்துறையினர் தெரிவித்தனர். இதனால் அந்த கார் திருடப்பட்ட காராக இருக்கலாம் எனவும் சந்தேகித்து தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மூன்று நாட்கள் பாதிப்புக்கு பிறகு பிளாக்பெர்ரி வழங்கும் இமெயில், மெசேஞ்சர் மற்றும் இதர ஆன்லைன் சேவைகள் மீண்டும் தொடங்கியுள்ளன. பிளாக்பெர்ரி ஸ்மார்ட் போன் பயன்படுத்துகிறவர்கள் இமெயில், இன்டர்நெட் போன்ற பல்வேறு ஆன்லைன் வசதிகளை பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஆனால் கடந்த 3 நாட்களாக அவர்களுக்கு இந்த ஆன்லைன் சேவைகளை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டிருந்தது. ஆனால் தற்போது இந்த இமெயில் சேவைகள் செயல்பட தொடங்கியுள்ளன. தேங்கி கிடக்கும் தகவல்களை அனுப்பி வைக்கும் வேளையில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளோம். வாடிக்கையாளர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பை குறைக்க ஆதரவு குழுவினரும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் என பிளாக்பெர்ரி தயாரிப்பு நிறுவனமான ரிசர்ச் இன் மோஷன் தெரிவித்துள்ளது. ஐரோப்பா, மத்திய கிழக்கு, இந்தியா மற்றும் ஆப்பிரிக்கா, கனடா, லத்தீன் மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் கடந்த 3 நாட்களாக பிளாக்பெர்ரி வாடிக்கையாளர்களுக்கு இமெயில், மெசேஞ்சர் மற்றும் இதர ஆன்லைன் சேவைகளை பயன்படுத்துவதில் பிரச்சனை ஏற்பட்டது என்பதும், இந்தியாவில் பிளாக்பெர்ரி சேவையை லட்சக்கணக்கானோர் பயன்படுத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தெலுங்கானாவில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற உள்ளதை தொடர்ந்து அக்டோபர் 15 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் 124 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஆந்திராவை பிரித்து தனி மாநிலம் அமைக்க கோரி தெலுங்கானாவில் 32வது நாளாக அரசு ஊழியர்கள் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் அரசு பணிகள் அனைத்தும் முடங்கிவிட்டன. இதேபோல் அரசு, பேருந்து ஊழியர்கள், ஆசிரியர்கள் உட்பட பல்வேறு தரப்பினர் போராட்டம் நடத்தி வருவதால் அங்கு இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து தெலுங்கானாவில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற உள்ளதை தொடர்ந்து தென் மத்திய ரயில்வே 124 ரயில்களை 3 நாட்களும் ரத்து செய்துள்ளது. 68 எக்ஸ்பிரஸ் ரயில்கள் வேறு பகுதி வழியாக மாற்றிவிடப்பட்டுள்ளது.
ரயில் மறியல் காரணமாக தெலுங்கானாவில் உள்ள அனைத்து ரயில் நிலையங்களுக்கும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பதட்டமான பகுதிகளில் துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். 22 கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை 2502 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 20,016 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஒரு கிராம் வெள்ளியின் விலை 56 ரூபாய் 10 காசுகள். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம். இந்திய பங்குச்சந்தை இன்று இறக்கத்தை சந்தித்தது. மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 221 புள்ளிகள் குறைந்து 17,105 புள்ளிகளில் நிறைவடைந்தது. தேசிய பங்குச்சந்தை நிப்டி 62 புள்ளிகள் குறைந்து 5,140 புள்ளிகளாக முடிவடைந்தது.